Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான banana halwa எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இன்னைக்கு 4 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கோம். நாங்க இன்னைக்கு கற்பூரவள்ளி வாழைப்பழம் யூஸ் பண்றோம். நீங்க எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத கட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா வரும். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, நம்ம எல்லா வாழைப்பழத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை அரைச்சு எடுத்தாச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க फ्रेंड्स, நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிருச்சு. இதுல 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழம் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. வாழைப்பழ அல்வா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா வாழைப்பழம் கொஞ்சம் இலக்கமாக மாறும். இது நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு மாறி வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இது நேச்சுரலாக அல்வா கலருக்கு மாறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சூப்பரான கலரில் நமக்கு அல்வா கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை மாற்றி வச்சுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை சமன்படுத்திக்கலாம். நல்லா சமன்படுத்தியாச்சு. 10-15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நல்லா செட் ஆகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்வா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வைக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பனானா ஹல்வா எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.